என்னோட பேர் அலவிஜகன். அணியம் அறக்கட்டளை அப்படின்ற ஒரு ஒரு நிறுவனம், திருநங்கைகளுக்காக ஒர்க் பண்ணக்கூடிய நிறுவனம். அதாவது என்ன அப்படின்னா, மத்திய அரசும் மாநில அரசும், அதாவது மாநில அரசு வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கிற மாதிரி நம்ம வந்து திருநங்கைகளுக்காகவும் திருநம்பிகளுக்காகவும் செயல்பட்டு இருக்கு, அதாவது தமிழ்நாடு. ஆனா மத்திய அரசு இன்னும் 10 வருஷத்துக்கு இன்னும் பிற்போக்குத்தனமா நம்மளை வந்து இழுத்துட்டு போகுது. அது ஏன்னு கேட்டீங்கன்னா, மத அடிப்படையில வந்து இந்த திருநங்கைகளோட பெயர் வந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது நீங்க ஒவ்வொரு மாநிலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜோக்தா, கின்னார் அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றும் தனித்தனியா இருக்கும். ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் மத அடிப்படையில இல்லாம அரவான் அப்படின்ற ஒரு சாமியை கும்பிட போனனால இவங்க அரவானின்னு கூப்பிட்டாங்க. அது ஒரு மத அடிப்படையில இருக்கிறத நீக்கி திருநங்கை அப்படின்னு ஒரு மரியாதைக்குரிய பேரா வச்சாங்க. ஆனா அந்த மரியாதைக்குரிய பேர் இருக்கக்கூடாது, ஒரு மத அடிப்படையில தான் நம்ம இருக்கணும், மதம் சார்ந்துதான் இருக்கணும் அப்படின்னா மத்தியில ஆள்றது பிஜேபி அரசு, ஒரு மதவாத அரசு. அந்த மதவாத அரசு இந்த அடையாளத்தையும் மதத்துக்குள்ள திணிக்க பாக்குது. அதனால திருநங்கை அப்படின்ற பெயரை தூக்கிட்டு அரவான் அப்படின்ற மாதிரிதான் பெயர் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அது ஒட்டுமொத்தமா தென் தமிழகத்துல இருக்கக்கூடிய திருநங்கைகளுக்கு அவமானமாகவும் எதிர்ப்பாகவும் இருக்கு. நாங்க மதம் சார்ந்து இல்லை அப்படின்னு சொன்னாலும் திரும்ப மதத்துக்குள்ள கொண்டு வர்றதுதான் இந்த மத்திய பிஜேபி அரசோட நோக்கமா இருக்கு. அது இல்லாம என்னோட ஐடென்டிட்டியை வந்து எல்லாருமே இங்க ஆபரேஷன் பண்ண விரும்பிக்கிற மாட்டாங்க. ஒவ்வொரு டிரான்ஜெண்டர் சிலர் ஆபரேஷன் பண்ணிக்கிறவாங்க, சில பேர் விரும்ப மாட்டாங்க. ஆனா தன்னோட மூளையும் மனசு தான் அவங்கள வந்து வேற ஒரு ஜெண்டரா சொல்லும். அப்படி இருக்கிறப்ப நீ ஆபரேஷன் பண்ணாதான் திருநங்கை அப்படின்னு இவங்களை வற்புறுத்துறதுமே ஒரு விதமான அநீதி தான். திருநங்கைகளுக்கு ஒட்டுமொத்தமா இது வந்து எப்படி சொல்றது, ட்ரம்பிச அரசு அப்படின்னு சொல்லலாம். ஒரு என்னோட பாலினம் அப்படின்றது வந்து என்னோட உரிமை. நான் என்ன போட்டிருக்கேன், அதாவது என்னோட ஜெண்டரை வந்து என் இடுப்புகளை யாருமே தோண்டாதீங்க. அது என்ன வேணாலும் இருந்துருப்படுது. நான் என்ன சொல்றேனோ அதான் என்னோட பாலினம். என்னோட பாலினத்தை போய் நான் ஒவ்வொரு தடவையும் போயிட்டு நான் என்னோட பேண்ட் அவுத்து காமிச்சோ என்னோட சேலையை அவுத்து காமிச்சோ வந்து நிரூபிக்க வேணுன்ற அவசியம் இல்லை. இங்க எந்த ஆணும் எந்த பெண்ணும் பிறந்தவங்க ஆணாவும் பெண்ணாவும் உணர்றவங்க எங்கேயும் போய் அவுத்து காமிச்சு தன்னை வந்து இந்த பாலினம் அப்படின்னு நிரூபிக்கிறது. ஆனா திருநங்கையாவும் திருநம்பியாவும், அதுல திருநம்பிக்கை அந்த இடமே கிடையாது. திருநங்கையா பிறந்தா 5 பேர்த்த நாங்க வந்து அவுத்து காமிக்கணும் அப்படின்னு சொல்றது இது எந்த விதத்திலையும் நியாயம் கிடையாது. இதை வந்து வன்மையா மதுரையில இருக்கக்கூடிய அனைத்து திருநங்கைகள் நல அமைப்பு, திருநம்பிகள் நல அமைப்பு எல்லாரும் சேர்ந்து இதை வந்து வன்மையா நாங்க கண்டிக்கிறோம். இந்த பில் அதாவது 2019 நால்சா ஜட்ஜ்மெண்ட் வந்து ரொம்ப டீடைல்டா கொடுத்திருந்தாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்லயே நிறைய குளறுபடிகள் இருக்கு. அதை எதிர்த்து தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறப்ப நால்சா ஜட்ஜ்மெண்ட்டையும் அமல்படுத்தாம இன்னும் பிற்போக்குத்தனமா பின்னாடி எடுத்துட்டு போறாங்க. அதனால இந்த திருநர் திருத்த மசோதா சட்டத்தை வந்து நீங்க அமல்படுத்தக்கூடாது, இதை வந்து ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்றதான் எங்களோட. அதாவது வந்து எங்களை வந்து நிரூபிங்கன்னு சொல்றீங்க. எங்களை நிரூபிக்கிறதுக்கு நாங்கள் வந்து உங்ககிட்ட எங்களுக்கு அவசியமே இல்லை. நாட்டில் வந்து எத்தனை போர் நடக்குது, போரை போய் பாருங்க. ஜனங்களுக்கு கேஸ் தட்டுப்பாடால ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க, பெட்ரோல் கிடைக்க மாட்டேங்குது, எத்தனையோ ரேப்பு நடக்குது, அதெல்லாம் போய் கண்டுபிடிங்க. நாங்கள் எதுவுமே கேட்கல. எங்ககிட்ட வந்து இப்போ ஒரு மசோதா கொண்டு வந்து எங்களை வந்து புண்படுத்துறீங்க. நாங்கள் வந்து உங்ககிட்ட வந்து நான் ஒரு திருநங்கைன்னு நான் நிரூபிக்கிறது எந்த அவசியமே கிடையாது. எங்ககிட்ட நீங்கள் கேட்கறதுக்கு எந்த இதுவுமே இல்லை. எங்களுக்கு இந்த மசோதா வேண்டாம். இன்றைய அளவில் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் பாராளுமன்றத்தில் திட்டமிட்டு திருநங்கைகளுக்கு எதிரான, திருந சமுதாயத்திற்கு எதிரான ஒரு அமெண்ட்மெண்ட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த அமெண்ட்மெண்ட்ல முக்கியமாக ஆர்டிகிள் 21 ஒரு அடிப்படை மனிதன் இருக்கக்கூடிய உரிமைகளை பறிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, திருநங்கைகள் யார், அவங்களுடைய உரிமை யாரு நிர்ணயிக்கணும்னா அவங்க தான். அவங்க ஒரு ஆணா அவங்க ஒரு பெண்ணா அப்படின்றத முடிவு பண்ண இடம் வந்து அவங்கள இருக்கு. ஆனா அதை ஒரு மேஜிஸ்ட்ரேட்டோ இல்லைன்னா ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர் தான் செக் பண்ணணும்னு சொல்றாங்க. நான் ஒரு ஆண் நான் ஒரு பெண் அப்படின்றத முடிவு பண்றதுக்கு மெடிக்கல் ஆஃபீஸருக்கு என்ன அதிகாரம் இருக்கு? எந்த ஒரு ஆண் எந்த ஒரு பெண் நான் வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் அவங்க ஒரு ஆண் பெண்றத நிர்ணயிக்கிறாங்க. திருநங்கைகள் பல ஆண்டு காலமாக போராடி அரவாணி, அலி இப்படி போன்ற பல்வேறு பெயர்களை இருந்துச்சு. திருநங்கைகள் அப்படின்ற திருநம்பிகள் என்ற பெயரை வந்து இப்ப வாங்கிட்டு வந்தாங்க. ஆனா இந்த பில்லுல திருநங்கைகள் அப்படின்ற ஒரு பெயரையும் திருநம்பிகள் என்ற பெயரை மொத்தமா எடுத்துட்டு வட சொல்லான அலி, அரவாணி, ஜோக்தா, கிண்ணம் போன்ற அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய பெயர்களை தான் இந்த ஒன்றிய அரசாங்கம் இல்ல முக்கியமா கொண்டு வர முயற்சி பண்றாங்க. இது ஒட்டுமொத்த திருநம்பிகளுடைய வாழ்க்கைகளையும் திருநங்கைகள் வாழ்க்கைகளையும் கெடுக்கிற விஷயமா இருக்கு. ஒட்டுமொத்தத்துல இந்த பில் வந்து மனித உரிமை மீறல், அடிப்படை உரிமையவே அரசியலமைப்பு சட்டம் அனைத்து மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய அடிப்படை சட்டத்தையே சீர்குலைக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல இடங்கள்ல போர் நடக்குது, கேஸ் தட்டுப்பாடு, இளைஞர்களுக்கு வேலை இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மாணவர்களுக்கு சரியான நிதி ஒதுக்கிறது இல்லை, இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. அதை கண்டுகொள்ளாத ஒன்றிய அரசு, பிஜேபி அரசு திட்டமிட்டு இந்த ஒரு பில்ல தேவையில்லாம கொண்டு வந்து திருநங்கைகளோட வாழ்க்கைய நிலைமையை பாதிக்கிற இந்த ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வராங்க. திருநங்கையுடைய ஒன்றிய அமைச்சர் திரு வீரேந்திர பிரதான் அவர்கள்
திருநங்கைகளை நேரில் சந்திக்க விட மாட்டேன்றாங்க. அவங்க சந்திச்சு யாருமே கேட்காம, தேசிய திருநங்கைகள் ஆணையத்தின் உறுப்பினர்களை கூட கேட்காம தைரியமாக கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி அவங்க இந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வர போறாங்க. 26ஆம் தேதி பார்லிமெண்ட்ல இந்த அமெண்ட்மெண்ட் வந்து வர இருக்குது. ஆனா இந்த சட்டத்தை கொண்டு வந்தா இந்தியாவில் கூடிய பல லட்ச திருநங்கைகள் திருநம்பிகள் பாதிக்கப்படுவாங்க. தங்களுடைய அடையாளத்தை இழக்கக்கூடிய இந்த அமெண்ட்மெண்ட்டை ஒருபோதும் இந்திய மாணவர் சங்கமும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கமும் மட்டும் இல்லாமல் இந்த தமிழ்நாடு கூடிய அனைத்து முற்போக்கு இயக்கங்களும் அந்த அமெண்ட்மெண்ட்டை பில்லை நிறைவேற விடமாட்டோம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு மதுரையில இந்த பில்லை கண்டிச்சு மிகப்பெரிய அளவுல 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் மாணவர் சங்க வாலிபர் சங்க தோழர்களோட ஒரு மிகப்பெரிய பேரணி நடந்து முடிஞ்சிருக்கு. இது வந்து ஒரு ஆரம்பமாக தான் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த பில்லை மீண்டும் நீங்க பார்லிமெண்ட் நிறைவேற்றுவீங்க அப்படின்னா மிகப்பெரிய போராட்டத்தை மிகப்பெரிய விஷயங்களை வந்து இந்திய மாணவர் சங்கம் வாலிபர் சங்கம் இந்தியா முழுமைக்கும் கொண்டு கொடுப்போம் அப்படின்றதான். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் மாயா, நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன். இப்போ உங்க ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க, கொண்டு வர போறா சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திருநங்கைனா அதை நாங்கள் தான் கவர்மெண்ட்ல இருக்க டாக்டர்கிட்ட சொல்லி அதை கலெக்டர் வந்துட்டு அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் திருநங்கை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பாலினத்தை வந்துட்டு உணர்றது வந்து அவங்க மனசை பொறுத்து அவங்கவுங்க எண்ணத்தை பொறுத்து இருக்குது. நாங்கள் யாருன்றதை நாங்கள் தான் சொல்ல முடியும். இப்போ ஆண் ஒரு பெண் இருக்காங்க, அவங்க வந்து எங்களுக்கு டாக்டராக வராங்க. அப்போ அந்த டாக்டரை பற்றி நாங்கள் கேட்க முடியுமா? நீங்கள் வந்துட்டு உண்மையிலேயே ஆம்பளை தானே, உங்கள் சர்டிஃபிகேட் கொண்டாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எங்களை வந்துட்டு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். இங்கே எவ்வளோ பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. அதை வந்து பார்க்காம இப்போ திருநங்கைகளை பற்றி இந்த சட்ட மசோதா கொண்டு வரது வந்துட்டு ரொம்ப முக்கியம் கிடையாது. அதெல்லாத்தையும் போர் நடந்துட்டு இருக்கு, எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதை போய் வந்து இந்திய அரசாங்கம் என்ன பண்ணும்? மக்கள் வந்துட்டு கேஸ் அவதியால பாதிக்கப்பட்டு இருக்காங்க, பெட்ரோல் இல்லாமல் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அதை பற்றி முதல்ல வந்து மக்களுக்கு என்ன தீர்வு சொல்யூஷன் அதை கொண்டு வராமல் இப்போ நாங்கள் இங்கே திருநங்கையில் என்ன பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கு என்ன மசோதா கொண்டு வரன்றது முக்கியமாக முதல்ல சொல்ல. விலைவாசி உயர்ந்துட்டு இருக்கு, அதை பற்றி அதுக்கு என்ன மசோதா கொண்டு வரணும், என்ன சட்ட திருத்தம் கொண்டு வரணும், அதை பற்றி கொண்டு பேசாமல் இப்போ திருநங்கைகளை பற்றி பேசுன்ற அவசியம் கிடையாது. இன்னொன்று வந்து நாங்கள் யாருன்றதை நாங்கள் தான் முடிவு பண்ணணும். சரிங்களா? ஒரு பெண்ணுன்னு சொல்றதுனால அவங்க பெண்ணுன்றீங்க. இப்போ அவங்க பெண்ணான்றதை நாங்கள் கேட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? மசோதா கொண்டு வந்த ஆணோ பெண்ணோ அவங்கள பார்த்து நாங்கள் கேட்குறோம். நீ ஆண் பெண்ணுன்றதுக்காக முதல் சர்டிஃபிகேட் கொண்டு வந்துட்டு அதை எங்கிட்ட ப்ரூஃபை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எங்களோட சர்டிஃபிகேட் நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்குறோம். இவ்வளோ வருடங்களில் எங்களுக்கு எந்த ஒரு நல்ல விஷயங்களும் கொண்டு வரல. இந்த தமிழக அரசாங்கம் மத்திய அரசாங்கம் ரெண்டு அரசாங்கங்களும் எங்களுக்கு எந்த ஒரு நல்ல விஷயங்களும் செய்யலை. அட்லீஸ்ட் எங்களுக்கு எந்த கெடுதலும் பண்ணாமல் தான் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். எங்களுக்கு எந்த ஒரு மசோதா வேணாம், எதுவும் எங்களுக்கு வேண்டாம். இப்போ நாங்கள் திருநங்கையிலே எங்கள் அப்பா அம்மாவை இழந்து அண்ணன் தம்பிகள் இழந்து இப்போ நாங்களே வாழ்வாதாரத்தை இழந்து நாங்களே இப்படி பிச்சு எடுத்துகிட்டு இருக்கோம். எங்கள் இந்த மாதிரி டயத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு சட்டத்தை எல்லாம் கொண்டு வந்தால் எப்படி நல்லாவா இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். நாங்கள் யாரை நம்பி இருக்கிறோம்? கவர்மெண்ட்டை நம்பி சார்ந்து தான் நாங்கள் இருக்கோம். எங்களுக்கு அந்த கவர்மெண்ட்டே எங்களுக்கு உதவி பண்ணால் இப்போ ஒரு மசோதாவை கொண்டு வந்தால் நாங்கள் யார்கிட்ட போய் சொல்கிறது? சொல்லுங்கள், யார் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா? என்னுடைய பாலினத்தை நான் தான் முடிவு பண்ணணும். முடிவு பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி இன்னொருத்தவங்ககிட்ட போய் என்னோட உறுப்பினை காட்டி தான் அந்த அடையாள அட்டை வாங்கணும்னு ஒரு சட்டம் எதுவும் புதுசாக இப்போ கொண்டு வந்திருக்கீங்க. அதெல்லாம் தப்பான விஷயங்கள். இப்போ வந்து திருநங்கைகளோட எத்தனையோ வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம், எத்தனையோ ஒரு நல்லதை செய்யலாம். அப்படி ஒரு நல்லதை செஞ்சுட்டா கூட பரவாயில்லையே. இந்த மத்திய அரசு வந்து புது சட்டத்தை கொண்டு வந்து வாழ்வாதாரத்தை முன்னாடி இருந்ததை விட இப்போ மட்டம் தட்டி கீழே கொண்டு போகிறதுக்கு தான் பார்க்குறீங்களே தவிர ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தா அது நல்லா இருக்கும். மத்திய அரசுக்கு வந்து ஒரு வேண்டுதலாக வைக்கிறேன். மற்றபடி ஒன்றும் உங்களை குற்றமாக சொல்லலை. இந்த இதை வந்து மசோதா வந்து வாபஸ் வாங்கிடுங்க. வாங்கிட்டு திருநங்கைகளோட வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல வழி பண்ணுங்க, நல்லதை செய்யுங்க, நல்லா இருப்பீங்க. இந்த திருநர் திருத்த சட்ட மசோதா 2026 இந்திய அரசியலமைப்பு சட்டம் திருநர் மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அனைத்து உரிமைக்கும் எதிரானது. குறிப்பாக அரசியலமைப்பு சட்டம் 14 ரைட் டு ஈக்குவாலிட்டியை வலியுறுத்துகிறது. அதே மாதிரி அரசியலமைப்பு சட்டம் 15 நோ டிஸ்கிரிமினேஷனை வலியுறுத்துகிறது. அதே மாதிரி வேலை வாய்ப்பில் சம உரிமையை வலியுறுத்தக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் 16, அதே மாதிரி 21, இப்படி எல்லா அரசியலமைப்பு சட்டத்துக்கும் எதிராக பாகுபாடு பாலின பாகுபாடுக்கு எதிராக இப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கக்கூடிய எல்லா உரிமைக்கும் எதிராக மறுக்கக்கூடியதாக இந்த திருநர் திருத்த சட்ட மசோதா 26 என்பது இருக்கிறது. மிக குறிப்பாக செல்ஃப் டிட்டர்மினேஷன் என்று சொல்லக்கூடிய சுய அடையாளத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம். இயற்கையாக மனிதன் வந்து இப்போ ஒரு ஆண் வந்து தான் ஆண் நிரூபிக்க வேண்டிய எந்த கட்டாயமும் இல்லை, ஒரு பெண் தான் பெண் என்று நிரூபிக்கக்கூடிய எந்த கட்டாயமும் இல்லை. ஆனால் திருநர் மக்கள் மட்டும் தான் திருநங்கையை நிரூபிக்கக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படக்கூடியது என்பது அவங்க தன்னுடைய கண்ணியமான வாழ்க்கை வாழ்வதற்கு எதிராக இது வந்து இருக்கு. அவங்களுடைய பிரைவசியை இது வந்து டோட்டலாக மறுக்கிறது என்ற குற்றச்சாட்டு என்பது முன்வைக்கப்படுது. அதே மாதிரி இன்னைக்கு வந்து சொந்த குடும்பத்தாலே பாகுபாடுக்கு உள்ளாகிறாங்க திருநர் மக்கள். அப்படியே வந்து சொந்த குடும்பத்தால பல்வேறு துன்புறுத்தலுக்கு உள்ளாகி வீட்டை விட்டு வெளியே வந்து தன்னுடைய அடுத்த கட்ட வாழ்க்கையை தன்னுடைய கனவு தன்னுடைய உணர்வை நோக்கி அவங்க போகும்போது அதற்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு திருநர் அமைப்புகளும் ஜனநாயக அமைப்புகளும் தான் அவங்களுக்கு உதவியாக இருக்கு. இப்போ அந்த அமைப்புகளை குறிவைக்கிற விதமாக கடத்தல் என்ற அடிப்படையில்
அவங்களுக்கு வந்து 10 ஆண்டு சிறை தண்டனை உள்ளிட்ட ஒரு கடுமையான தண்டனையை இந்த சட்டம் முன்வைக்கிறது. இது வந்து அந்த புதிதாக வீட்டை விட்டு வெளியே வரக்கூடியவர்களுக்கான வாய்ப்பை முழுவதுமாக மறுக்கக்கூடியதாக இது இருக்கு. அதே மாதிரி திருநங்கைகளுக்கு, குறிப்பாக திருநங்கைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றம், திருநங்கைகளுக்கு எதிராக ஒரு ரேப் நடக்குதுங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு எதிராக ரேப் நடக்குதுன்னா அதுக்கு எதிராக பல்வேறு தண்டனைகள் இருக்கு. அதே மாதிரி போக்சோ சட்டத்துல குழந்தைகள், அது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ, அதற்கு எதிரான கடுமையான சட்டம் இருக்கு. ஆனா திருநங்கைகளா இருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிராக பல்வேறு குற்றங்களும் பல்வேறு வன்முறைகளும் இந்த சமூகத்தில் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதற்குறித்து இந்த சட்டத்துல எந்த ஒரு கடுமையான தண்டனையும் முன்வைக்கப்படலை. அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடுல வந்து ஒரு பல்வேறு முற்போக்கு அமைப்புகளின் உதவியோட இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் திருநங்கைகள், திருநம்பிகள், திருநர்கள்ன்ற ஒரு அழகான ஒரு மரியாதைக்குரிய வார்த்தையை வடிவமைச்சிருக்கு. ஆனா இந்த சட்ட மசோதால எந்த இடத்துலையும் திருநங்கையோ திருநம்பியோ இல்லை. இன்னும் சொல்லணும்னா தென்னிந்திய கலாச்சாரத்தை கையாளக்கூடிய எந்த திருநங்கைகளோட பெயரும் இடம்பெறல. கின்னர், ஜோப்ரா, இப்படி வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பெயர்கள் தான் இருக்கு. இது முற்றிலுமாக தென்னிந்தியாவை மறுக்கக்கூடிய பிஜேபியோட அந்த அவங்களுடைய வகுப்புவாதத்தோட சனாதனத்தின் அடையாளமாக தான் பார்க்க வேண்டியது. ஏன்னு சொன்னா ஒரு இடத்துல கூட தமிழ் வார்த்தைகளோ வேற மாற்றுமொழி வார்த்தைகளோ இல்லாம அதுலயும் ஒரு இந்தியை திணிக்கக்கூடிய ஒரு அடையாளமாகவும் ஒரு இந்து கலாச்சாரத்தை முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இப்ப இந்த திருநர் மக்கள்கிட்ட சாதி மத பேதம் இல்லாமல் தமிழ்நாட்டுலலாம் அவங்க வந்து எல்லா மத பண்டிகையும் கொண்டாடுறாங்க. இப்ப ரம்ஜான் கொண்டாடுறாங்க, பல்வேறு கோயில்களோட அவங்களோட கனெக்ட் ஆகிருக்காங்க, அந்த வணங்குகிறாங்க. அப்ப இதெல்லாம் காலி செய்யக்கூடிய ஒரு இந்து முறை வந்து ஒரு கூடுதலாக வலியுறுத்தக்கூடிய விஷயத்துல இந்த மசோதா என்பது இருக்கு. இப்படி எல்லா வகையிலும் அவங்களுடைய உரிமைக்கு எதிராக இருக்கு. மிக குறிப்பாக 2026 இந்த சட்ட மசோதா கொண்டு வராங்க. இப்ப கூட அந்த மக்களுக்கான இடஒதுக்கீடு சம்பந்தமாக இந்த சட்ட மசோதா பேசல. இன்னைக்கு கர்நாடகாவில் வேற பல மாநிலங்களில் 1% ஹரிசாண்டல் இடஒதுக்கீடு, கிடைமட்ட இடஒதுக்கீடுன்றதை கொண்டு வந்திருக்காங்க. அவர் ஒரு எஸ்சி திருநங்கையா இருப்பாங்க, ஒரு பிசி திருநங்கையா இருப்பாங்க. 2 பேருக்கும் ஒரே மாதிரியான பிரச்சனை கிடையாது. ஒரு எஸ்சி திருநங்கைக்கு ஒரு பிசி திருநங்கையோட வாய்ப்பும் வசதியும் மறுக்கப்பட்டு இருக்கும். அப்போ 2 விதமான இடஒதுக்கீடும் அவங்களுக்கு கொடுக்க வேணும். ஹரிசாண்டல் இடஒதுக்கீடு கொடுக்கணுன்றதான் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், இந்திய மாணவர் சங்கம்லாம் தொடர்ந்து வலியுறுத்துறோம். ஆகவே அந்த வகையில கல்வி வேலை வாய்ப்பு இல்லை, அவங்களுக்கான இடஒதுக்கீடை உறுதி செய்யக்கூடிய வகையில் இந்த சட்ட மசோதாவை திருத்தி அமைக்கணும். இப்படி எல்லா வகையிலும் இந்த திருநர் மக்களுக்கான எதிராக இருக்கக்கூடிய, அவங்க போராடி பெற்ற இந்த சமூக முற்போக்காக வளர்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து கிடைச்சிருக்க அனைத்து உரிமையும் பறித்து பின்னாடி 50 வருஷத்துக்கு பின்னாடி தள்ளக்கூடிய இந்த சட்ட மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் வலியுறுத்துகிறோம். நன்றி. இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், செல்வா, மாவட்ட தலைவர்.